முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பாக ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடந்த மறுநாளே இது உள்கட்சியை நோக்க யார் மேலும் என்ன சொல்ல விரும்பலை, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாம் சாவணும்னு நினைக்க மாட்டாங்கன்ற ஒரு பெரிய காணொலி காட்சியெல்லாம் வெளியிட்டார். அதல்ல, நான் கரூரை பொறுத்தளவுக்கு நான் திரும்ப கேட்டேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்து 2 தினங்களுக்கு முன்னால் அதே இடத்துல எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். என்ன விஜய் என்கிற இந்த நடிகர் கட்சியை சேர்ந்தவர் என்ன கூட்டம் கூடியதோ அதை விட ஒரு அதிகமாக ஒரு 1000 பேர் அதிகமாகவே எதிர்கட்சி தலைவருக்கு அதே இடத்துல கூடினார்கள். ஆனால் அப்போ எந்த சம்பவமும் நடைபெறவில்லை. காரணம், அவர் பேசுவதை கேட்பதற்காக அந்த கூட்டம் அங்கே வந்தது. எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கறதுக்காக அந்த கூட்டம் அங்கே வந்தது. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் எந்த ஒரு சம்பவமும் நடைபெறவில்லை. ஒன்று, இப்போ நாங்கள் மண்ணை தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்குறோம், எதிர்கட்சி தலைவர் போகிறாரு, எவ்வளோ கூட்டம் சேருது, என்ன பண்ணுறாருன்னு. அவர் ஒரு பச்சை பஸ்ஸில் ஏறிக்கொண்டு அந்த கூட்டம் போகிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுறாரு, 2 பக்கத்தில் இருக்கிற அந்த தொண்டர்களை கையாட்டி அசைத்து அவளை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி கொண்டு போகிறாரு. அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் அவர் பேசுகிறாரு. அதனால் அவர் கூட்டத்தை அங்கே கேட்குறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று சொன்னால், இதில் இந்த கட்சி தலைவர் உள்ளே உட்காந்துங்கினார். 2 பக்கம் ஜனங்க இருக்குது, யாரையும் பார்க்க மாட்டேன்றார். எதிர்கட்சி தலைவர் எல்லாரையும் பார்த்துன்னு போகிறார். ஆனால் இவர் யாரையும் பார்க்க மாட்டேன்றார். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறார், பார்க்கலேன்னு இந்த கூட்டம் போகிற அங்கே நெறியுதன் மூலமாக அங்கே நெரிசல் ஏற்படுது. நான் கேட்க விரும்புவது, ஏற்கனவே அதே இடத்துல தான் நீங்கள் பேசுனீங்க, ஏன் அங்கே ஒரு சின்ன சம்பவம் நடாமல் அன்றைக்கு காவல்துறை மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் மேலே எந்தவித குற்றச்சாட்டும் வராத அளவுக்கு பாதுகாத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன சம்பவம் நடைபெறவில்லை. ஏன் உங்களை மாதிரி அவர் எல்லாரையும் கையை காட்டினே போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல பேசியிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது. அதனால் அதற்காக இவர் பேசுகிறது தவறு. ஏன்னா இவர் கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த போலீஸ் தானே தமிழ்நாடு போலீஸு. ஆக அதை விட அதிகமாக கூட்டம் கூடி இருக்கிறது உங்களுக்காக. அப்போ உங்களுக்கு வந்த கூட்டம் கேட்பதற்காக வந்த கூட்டம், இது பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் தமிழக அரசு தன்னுடைய கடமை செய்திருக்கிறது.